அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிளாஸ் ஒர்க் மாறலானதுக்காக இதெல்லாம் நான் வந்து கிச்சனுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆஃப் லிட் அரை 500 ml வந்து பிடிக்கும்னு சொன்னாங்க. இது நல்ல ஹேர் டைட்டாக இருக்குது. பட் இது வந்து பிராண்டட் கம்பெனி சொன்னாங்க. இது வந்து ஓஷனுடைய கம்பெனின்னு சொன்னாங்க. நல்ல ஹேர் டைட்டாக இருக்குது. இதுவும் நமக்கு என்ன வச்சுருக்கோமோ நல்லா எடுக்க கொள்ள தெரியும். இது புதுசுனால ரொம்ப டைட்டாக இருக்குது. இதை நம்ம கலட்டி கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 6 பீஸ் வாங்கியிருக்கேன். நான் இந்தியன் கிளாஸ் வேரில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இது 6 பீஸ் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவுல் ஒன்று வாங்கினேன். இது வந்து 125ன்னு சொன்னாங்க. பட் பில் போடும்போது எனக்கு 90 ருபீஸ் போட்டாங்க. இது வந்து போலோ பிராண்டுன்னு சொல்கிறேன். இது பாருங்கள், இது நல்ல திக்காக இருக்குங்க. இந்த கிளாஸ் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. பட் இந்த மூடி பிளாஸ்டிக்கில் இருக்குது. அது கூட நீங்கள் சூடாக எதனா போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா இருக்குது. இது 90 ருபீஸ்க்கு நம்ம வாங்கலாம். அப்புறம் இந்த ஜூஸ் என்னுடைய பொண்ணுக்காக நான் இது ஒன்று வாங்கினேன். இது வந்து 65. அவங்க இந்த கலரும் அந்த மாடல் பிடிச்சிருக்கனால இது மாதிரி ஒன்று வாங்கினாங்க, ஜூஸ் கண்டெய்னர். இது வந்து 200 ml. இது வந்து என் பையனுக்காக நான் ஒன்று வாங்கினது. இந்த மாதிரி மாடல்லாம் அவனுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு சொன்னனால நான் இந்த மாடல் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. இது ஸ்டாவோட செட்டு. இது ஜூஸ் இது குடிக்கிறதுக்காக இது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் 6 பீஸ் வாங்கினேன் நான். இது வந்து ஒன்று வந்து 20 ருபீஸ் சொன்னாங்க. இது வந்து 100 கிராம் பத்தோன்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த மூடி வந்து வேறு கோல்டன் கலர், ஒயிட் கலர், பிளாக் இருந்துச்சு. எனக்கு பிளாக் பிடிச்சனால ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் வந்து 6 பீஸ் வாங்கியிருக்கேன் நான். 6 பீஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தனால என் பொண்ணு இந்த மாதிரி சின்ன ஒரு கண்டெய்னர் ஒன்று வாங்குமா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டா. இதில் என்ன போடுறேன்னு இனிமேல் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் டிசைட் பண்ணியிருக்கேன். வாங்கும்போது நான் டிசைட் பண்ணல. இது அழகாக இருக்குன்றதுக்காக நான் இதுவும் பிளாக்லேயே சேமாக இருக்குன்னு சொல்லி வாங்கினேன். இதில் வந்து நம்ம பட்டை, ஏலக்காய் பவுட்ரு, ஜீரா பவுட்ரு, ஏலக்காய் பவுட்ரு இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இதில் ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பாட்டில் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 30 ருபீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. பில் போடும்போது எனக்கு 6 பீஸ் வந்து 150க்கு தான் போட்டாங்க. இதுவும் வந்து 500 வந்து நம்ம எது வாங்கினாலும் 500 ml பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 500 பிடிக்குமா எனக்கு டவுட்டு. நல்லா இருக்குது. நான் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்க மாதிரி இந்த பாட்டில்ஸ் வந்து நான் யூடியூப்பில் நான் பார்த்து இது மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இப்படி வைக்கிறதுக்கு நம்ம இடம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் நமக்கு கிச்சனில். இதே வந்து ரவுண்ட் ஷேப்னால் கொஞ்சம் இடம் வந்து அதிகமாக சேவ் ஆகும். இதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம செட்டை அப்படி வச்சுக்கலாம். இது நல்லாயிருக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு, மூடுறதுக்கு. நமக்கு பிளாஸ்டிக் வேண்டாம் போது இந்த மாதிரி மூடி யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பிளாஸ்டிக் கூட கேட்டால் கொடுக்குறாங்க. இதுலேயும் ஒரு 6 பீஸ் நான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி வைக்கிறது. இது வந்து ஒரு ஆயில் பாட்டில் ஒன்று வாங்கினது. ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆயில் பாட்டில் 2 வாங்கியிருக்கேன். இது வந்து 70 ருபீஸ். அது கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி. இது பார்க்க நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அதுவும் நல்லா இருக்குது. பட் வந்து இந்த சைடு வந்து எனக்கு இது ஓப்பன் பண்ணி மூடும் போது அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. இது வந்து தனித்தனியாக அதில் வருது. பட் இது வந்து நல்லா டைட்டாகவும் இருக்குது. இதில் ஊற்றி பார்த்தா லீக் ஆகலை. நான் இன்னும் இதை யூஸ் பண்ணல. ஆனால் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த 2லேயும் ஒன்று கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கோகனட் ஆயில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது 70 ருபீஸ். அப்புறம் இது ஃப்ரிட்ஜில் வந்து மில்க் வந்து பால் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது வந்து 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து 35 ருபீஸ். இதுவும் நான் பிளாக் கலர் லிட்டு தான் கேட்டேன். பிளாக் கலர் இல்லை, இது கோல்டன் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு அந்த ஷாப் கூட வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லி பார்த்தேன். பட் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் நான் வாங்கினது மட்டும் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இதுதான் என்னுடைய ஷாப்பிங். நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். கிளாஸ் ஐட்டமுக்கு நம்ம மாறும்போது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதே ஹேண்டில் பண்ண ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது தான் வந்து
110 சொன்னாங்க ஒரு பாட்டில் இது. எனக்கு போடும்போது இந்த 6 பீஸும் 550க்கு தான் போட்டாங்க. இது மட்டும் தான் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி. இது எல்லாமே ரேட்டு கம்மி. நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது எனக்கு. இன்னும் நான் இது மாரி வாங்கலாம். எனக்கு வந்து பிளாக் கலர் லிட்டு கிடைக்கல. அதனால நான் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய பெஸ்ட் சமையல் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.